ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தேங்காய் வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம். பர்பி செய்ய போகிறேன். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். வாயில் போட்டாலே மொறு மொறுன்னு இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. 2 கப்பு தேங்காய் துருவல் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், என்னோட கப்பு 2 கப்புங்கும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 தேங்காய் வரும். ரொம்ப நைஸாக துருவ வேண்டாம், உங்களுக்கு மொறுமொறுப்பு கிடைக்காது. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ப்ரௌன் கலரில் வந்தாலும் பரவாயில்ல, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ எந்த கப்பு எடுத்ததும் அதே கப்பில் 2 கப்பு நான் சுகர் சேர்க்குறேன். நாங்கள் எல்லோரும் ஸ்வீட் நல்லா சாப்பிட்றதுனால எங்களுக்கு 2 கப்பு வேணும். உங்களுக்கு சுகர் கம்மியாக இருக்குன்னா 1.25 கப் போதும், சரியாக இருக்கும். நான் 2 கப்பு சேர்த்துருக்கேன். ஸ்டவ் நல்லா மீடியமில் வச்சுக்கோங்க, ஸ்லோவாக வைக்க வேண்டாம். சுகர் மெல்ட்டாக நல்லா இலக்கம் கொடுக்கும். பாருங்க, கொஞ்சம் இலக்கி வருது. இப்போ நான் கெட்டியான பால் ஊற்றுறேன். பாருங்க, 100 ml பால் நல்லா கட்டியாக வச்சு 50 ml வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இவ்வளோ கட்டியாக இருந்தால் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட்டை நம்ம 3 days வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டே போகாது உங்களுக்கு. லாஸ்ட்டாக இறக்கும்போது நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க, அப்போ தான் நெய் ஸ்மெல் நல்லா இருக்கும். இப்போது பிளேட்டில் நம்ம நெய் தடவி வச்சுக்கலாம். தேங்காயில் நம்ம நெய் சேர்த்த உடனே பிளேட்டில் தட்டிடலாம், அப்போ தான் ஸ்மெல் இருக்கும். லைட்டாக கிண்டிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதில் போட்டு வச்சுருங்க. நல்லா டைட்டாக அப்படி அமுக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக சூடு இருக்கும் போதே நம்ம பீஸ் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல்னால பீஸ் அவ்வளோ ஈஸியாக வராது, கொஞ்சம் பார்த்து தான் போடணும். நம்ம ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் பீஸ் வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எல்லா பீஸும் எடுத்து வச்சுட்டேன். இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த ஸ்வீட் செஞ்ச உடனே சாப்பிட்டா டேஸ்ட் தெரியாதுங்க. குறைஞ்சது 12 மணி நேரமாக தான் ஆகணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 days கழிச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.